ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரீசெண்டாகவே 2024 மேக்ஸில் கேட்டிருந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷினோட சொல்யூஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சம் கேட்டிருக்காங்க. அந்த சம்மோட சொல்யூஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முதல்ல ரீட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ஆனவர் பியை விட 3 மடங்கு வேகமானவர் அப்படிங்கிறது இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு திறன் கேட்டுவோம். திறனுக்கு ஆப்போசிட் அப்படியே நாட்கள் இருக்கும். ஏன்னா அதிகமான திறன் உள்ளவங்க கம்மியான நாட்கள் வேலை செய்வாங்க, கம்மியான திறன் உள்ளவங்க அதிக நாட்கள் வேலை செய்வாங்க. ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, A = 3B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ திறன் A 1 பங்கு அப்படின்னா B 3 பங்கு அப்படின்னு நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். 1 பங்கு 3 பங்கு. ஓகேவா? இப்போ இதில் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 3 மடங்கு வேகமானவர் ஏ, அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக செய்து முடிக்க முடிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா B - 24. பி செஞ்ச நாட்களை விட 24 நாட்கள் குறைவாக அப்படிங்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை அப்படியே இந்த 3 பங்கு 1 பங்கு அப்படின்னு எடுத்துருக்கோம்ல, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். A = 1 பங்கு அப்படின்னா B = 3 பங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு 24 நாட்கள் குறைவா அப்படிங்கிறத -24ன்னு எடுத்துக்கிறோம். இதை அப்படியே சால்வ் பண்ணுறோம். 24 இந்த சைடு கொண்டாந்துட்டு 3P - P 24 = 2P. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 கிடைக்கும். அப்போ B = 22 B = 12 ஆகிடுச்சு. ஸோ A = B 1P. ஏங்கிறது 1B. ஸோ 1P அப்படிங்கிறது 12. B = 3P. ஓகே, 3 × 12 36. ஏயோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 36. இப்போ இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ஃபார்முலா AB இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நாட்கள்னால் பெருக்கல் டிவைடட் பை கூடுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். AB / A + B 12 × 36 12 + 36 12 × 36 டிவைடட் பை இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 48. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 12 12 4 12 48 1 நாள் 4 9 நாள் 36. ஸோ 9 நாட்கள். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்ஸில் இருக்க எல்லா சம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.